கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 17வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அந்த வசனத்தின் கடைசி பகுதியை நான் மீண்டும் வாசிக்கிறேன். அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு காலையிலே நாம் இந்த வசனத்தை வைத்து நீங்களாக்கி விடுகிறார் என்கிற வார்த்தையை வைத்து நாம் தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். நீங்களாக்கி விடுகிறார் அல்லது நீங்களாக்கி என்றால் என்ன அர்த்தம் என்று நாம் பார்த்தோம். முதலாவது, அது நம்மளை பயமில்லாமல் குடியிருக்க செய்வதுதான் நீங்களாக்கி விடுதலை காட்டுகிறது. நம்முடைய கலக்கங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடு. தேவன் நாம் இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு எப்தாவை போல் நாம் ஓடி விடாமல், நாம் ஒரே இடத்திலே, நாம் எந்த இடத்திலே நம்முடைய சத்துருக்கள் நம்மளை மடங்கடிக்க நினைக்கிறார்களோ, எந்த இடத்திலே நாம் வெட்கப்பட்டு போகும்படி நம்முடைய சத்துருக்கள் கிரியை செய்கிறார்களோ, அதே இடத்திலே நாம் பயமில்லாமல் குடியிருக்க பண்ணும்படியாய் தேவன் நம்மளை நிலைநிறுக்க பண்ணுகிறதான் நீங்களாக்கி விடுகிறதை காட்டுகிறது. இரண்டாவதாய் நாம் பார்த்தோம், நீங்களாக்கி விடுதல் என்பது அது தேவனால் ஆளுகை செய்யப்படுகிறதை காட்டுகிறது. அதற்கு ஆதாரமாக தான் நியாயாதிபதிகள் 8:22 பார்த்தோம். நீங்களாக்கி விடுகிறவர்கள் ஆளுகை செய்யப்படுவார்கள். யார் நீங்களாக்கி விடுகிறார்களோ அவர்களால் ஆளுகை செய்யப்படுவார்கள். அப்ப தேவன் இன்றைக்கு நம்மளை நீங்களாக்கி விடுகிறார் என்றால் அவர் நம்மளை ஆளுகை செய்கிறார். எப்படி ஆளுகை செய்கிறார்? நம்மளை அடிமைகளாய் வைத்து அல்ல, அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை அங்கீகரித்து நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா போராட்டங்கள், எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கு நம்மளை விலக்கி பாதுகாக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அதிலேதான் நாம் அதை குறித்து தான் இப்பொழுது நாம் தியானித்து வருகிறோம். தேவன் எதிலிருந்தெல்லாம் நம்மளை நீங்களாக்கி விடுகிறார், எந்தெந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்மளை நீங்களாக்கி விடுகிறார் என்று நாம் பார்த்தோம். அதுல முதலாவது குறிப்பை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அதுதான் நாம் பார்த்தோம். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் மேல் சுமத்தின சுமைகளை நீக்கி என்று சொல்லுகிறோம். அப்ப முதலாவது தேவன் எதிலிருந்து நம்மளை நீங்களாக்கி விடுகிறார்? அவர் நம் மீது சுமத்தப்பட்ட சுமைகளில் இருந்து நம்மளை நீங்களாக்கி விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த சுமைகள் நாம் தூக்கி கொண்டு நம் கடினத்தோடும் நடந்து கொண்டிருக்கிற, எப்படி வாழ்க்கை நடத்துவோமோ என்று பயந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிற அந்த பாரத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இந்த சுமை என்பது எதை காட்டுகிறது? 2 காரியத்தை காட்டுகிறது என்று நாம் பார்க்க கிருபை செய்தார். ஒண்ணு, அது பலன் குறைந்து போக பண்ணுகிறதும், 2வது அது நாம் தாங்கக்கூடாத பாரமுமாய் காணப்படுகிறோம். பலன் குறைந்து போவதற்கான காரணம் என்ன? சத்துருக்கள் அந்த சுமையை சுமத்துவதனால், சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளை யுத்தம் பண்ணி நம்மளை மடங்கடிக்க வேண்டும் என்று ஆலோசனை பண்ணும் பொழுது அவைகள் நம்முடைய பலன்களை உறிஞ்சிக் கொள்ளுகிறது என்று நாம் பார்த்தோம். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களின் எல்லா ரகசியங்களையும் நம்மளுக்கு வெளியரங்கமாக்கி, நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறபடினால் நம் ஜீவன் மரித்து போகும் வரைக்கும் தேவன் நம்மளை அவர் வைத்த பாதையிலே நம்மளை நேர்த்தியாய் நடத்தி நம்மளை ஜெயம் கொண்டவர்களாய் மாற்றுகிறார் என்று நாம் பார்த்தோம். 2வதாக, பாரம் தாங்கக்கூடாத சுமை என்று பார்த்தோம். அதற்கு காரணம் என்ன? அங்கு நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள் சில நேரங்களில் நம்மளால் தாங்க முடியாத பாரமா இருக்கு. அதுக்கு உதாரணமாகத்தான் நாம் மோசேயை பார்த்தோம். மோசேயினுடைய வாழ்க்கையில அந்த ஜனங்கள் அவனுக்கு பாரமாய் காணப்பட்டார்கள். அதனால என்ன நடந்தது? அவன் அவிசுவாசம் உடையவனாய் மாறினான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாம்சத்தை கொடுப்பேன். ஆனா மோசே சொல்லுகிறான், என்கிட்ட 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க, எப்படி நீர் இவர்களுக்கு 1 மாசமும் கொடுப்பீர்? சமுத்திரத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் பத்தாது என்று சொல்லுகிறான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவன் பார்க்காத அதிசயங்கள் கிடையாது, அவன் செய்யாத அற்புதங்கள் கிடையாது, அவனை கொண்டு கர்த்தர் செய்யாத அற்புதங்கள் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட மனுஷனே பாரம் தாங்கக்கூடாமல் இருந்தபடியினால், அந்த சுமை தாங்கக்கூடாமல் இருந்தபடியினால் அவன் அவிசுவாசம் உடையவனாய் மாறுகிறான். இதனால என்ன நடந்தது? அவனுக்குள்ளாக இருந்த தேவனுடைய ஆவி அது 70 பேருக்கு தேவன் பிரித்து கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு அது மாறி போனது.
ஏனென்றால் அவனுக்கென்று அது விசேஷமாய் கொடுத்த ஆவி. ஆனால் அவன் தேவனிடத்துல என்னை கொன்று போடுமே என்று விரக்தியில பேசினதனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியை கர்த்தர் 70 பேருக்கு பிரித்து கொடுக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதம் அல்ல, அது அவனுடைய வாழ்க்கையில வந்த ஒரு தண்டனையாய் காணப்படுது. ஏன்னா அந்த ஆவி கொடுக்கப்படும் பொழுதே மோசே முறுமுறுத்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் சொல்ற எல்லாருக்கும் இருக்க தரிசனம் சொன்னால் நல்லாம இருக்குமே, நாம் பாரத்தை சுமக்க தேவையில்லை என்று சொல்லி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை இறக்கி வைக்க வேண்டிய நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறவனாய் காணப்படுறான். இதுதான் பாரத்தை தாங்கக்கூடாத பாரத்தை சுமக்குகிறது காட்டுது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவைகளிலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார் என்று பார்க்க நம்மளுக்கு தேவன் கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இரண்டாவதாக எந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவதாக தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை எதிலிருந்து நம்மளை நீக்கி விடுகிறாராம்? வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம், சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். இங்கு இரண்டாவதாக யாரிடத்திலிருந்து அல்லது எதிலிருந்து தேவன் நீங்களாக்கி விடுகிறாராம்? கைகளிலிருந்து நம்மளை நீங்களாக்கி விடுகிறார். முதலாவது சுமைக்கு நம்மளை நீங்களாக்கி விடுகிறார். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் கைக்கு தேவன் நம்மளை நீங்களாக்கி விடுகிறவராய் காணப்படுகிறார். நீங்க வேதத்திலே கையை குறித்து நாம் தியானித்து பார்த்தோம் என்றால் கை என்பது அது ஒரு பலத்தை காட்டுகிறது. யாத்திராகமம் 15:6 நாம் பார்க்க முடியும். அது தேவன் சொல்லுகிறார், கரத்தின் பலத்தினாலும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் அது ஒரு அதிகாரத்தையும் காட்டுகிறது. தானியேல் புஸ்தகம் 3:15 பார்த்தோம் என்றால் ராஜா சொல்லுகிறான், யாராவது இந்த சிலைக்கு வணங்கலைன்னா அவர்களின் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார்கள், அவர்களை அக்கினி சோலையில போடுவேன்னு சொல்லுகிறான். அவனை யாரும் எந்த தேவர்களும் இவர்களை என் கையிலிருந்து தப்பி வைக்க முடியாது என்று சொல்லி அவன் அதிகாரத்தை காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல அந்த கை என்பது எதை காட்டுகிறது? அது ஒரு ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசித்தோம் என்றால் யோசேப்பு தன்னுடைய 2 குமாரர்களை கொண்டு வந்து யாக்கோபின் கரத்தில் வைக்கிறான். அங்கு அவன் வலது பக்கம் இடது பக்கத்திலே தன்னுடைய குமாரர்கள் நடத்துகிறான். யாக்கோபு அவர்கள் மீது தலையிலே கையை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறான். அப்ப கை என்பது மூன்றாவது, அது ஒரு ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. அதே நேரத்துல வேதத்துல வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இருக்கிறதையும் காட்டுகிறது. வலது கைக்கு இருக்கிற அதிகாரங்கள், பலன்கள், ஆசீர்வாதங்கள் இந்த இடது கைக்கு இருப்பது கிடையாது. இடது கையில இருக்கிற ஆசீர்வாதங்கள், பலன்கள், அந்த அதிகாரம் வலது கைக்கு கிடைப்பது கிடையாது. 2 கைக்கும் தேவன் 2 தனித்துவமான பலத்தையும் 2க்கும் தனித்துவமான அதிகாரத்தையும் தனித்துவமான ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். உதாரணத்திற்கு நாம் ஆசீர்வாதத்திற்கு என்று பார்த்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 13வது வசனத்தையே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? யோசேப்பு அவ்விரண்டுவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலும் இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராக, மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேல் வலது கைக்கு நேராக விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல், அதாவது யாக்கோபு, மனம் மாறி தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மீதும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தனது இடது கையை மனாசேயுடைய தலையின் மீது வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து தன் பிதாக்களாகிய ஆபிரகாமின் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தின ஆதரித்து வந்த தேவனும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க யோசேப்பு வந்து மூத்த குமாரன் இந்த பகுதியில தான் நிப்பாட்டணும் என்று சொல்லி நிற்க வைக்கிறான். ஆனா யாக்கோபு என்ன செய்கிறார் பாருங்க, அப்படியே அவருடைய கையை மாற்றி அங்கு வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப ஒவ்வொரு கரத்துக்கும் நம்மளுக்கு இருக்கிற வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் அதற்கென்ற தனித்துவ ஆசீர்வாதத்தையும் தனித்துவ பலத்தையும் தனித்துவ அதிகாரத்தையும் தேவன் கொடுத்தவராய் காணப்படுகிறார். இதை பற்றி நாம் தியானித்து வந்தோம் என்றால், வலது கை இடது கை என்று தியானித்தோம் என்றால் அதை குறித்த ஒரு பெரிய ஸ்டடியே இருக்கிறது. ஏனென்றால் பரலோகம் வரைக்கும் அது கொண்டு செல்லப்படுகிறது. பரலோகத்திலும் நியாய தீர்ப்பினாலே அது முக்கியத்துவம் அறிந்ததாய் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தியானம் என்னவென்றால், தேவன் கைக்கு நம்மளை நீங்களாக்கி தப்புவிக்கிறார். அப்ப கைக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிறார் என்றால் எந்த கைக்கு அல்லது யாருடைய கைக்கு நீங்களாக்கி தேவன் தப்புவிக்கிறாராம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம்
4வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 71வது சங்கீதம் 4வது வசனம், என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். யாருடைய கைக்கு தேவன் நம்மளை தப்புவிக்கிறவராய் காணப்படுகிறார்? யாருடைய கைக்கு தேவன் நம்மளை நீங்களாக்கி விடுகிறார்? துன்மார்க்கன். இங்கு 3 விதமான கைகளை நாம் பார்க்கிறோம். ஒன்னு துன்மார்க்கனுடைய கைக்கும், 2வது நியாயக்கேட்டின் கைக்கும், 3வது கொடுமையானவர்களுடைய கைக்கும் நம்மளை தேவன் விடுதலையாக்கி காக்கிறாராம். இன்றைக்கு தேவன் நம்மளை கைக்கு நீங்களாக்கி விடுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் உங்கள் வாழ்க்கையிலே வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துன்மார்க்கருடைய கையின் வல்லமைக்கும் பலனுக்கும் அதிகாரத்துக்கும் தேவன் உங்களை விடுதலையாக்குகிறார். நியாயக்கேட்டின் கைக்கு உங்களை விடுதலையாக்குகிறார். கொடுமையுள்ளவர்களுடைய கைக்கும் தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறார். அப்ப இந்த 3ஐ தியானித்து தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம் விடுதலையை பெற்றுக் கொள்ளுவோமாக. முதலாவதாக இங்கு வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய கைக்கும். அப்ப துன்மார்க்கனுடைய கைக்கும் என்றால் என்ன அர்த்தம்? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கனுடைய கை என்றால் என்னவாம்? வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம், பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் அகட்டியம் பேசி திரிகிறான். அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகத்தியம் பேசி திரிகிறான். அப்ப துன்மார்க்கர் என்றால் யார்? அவர்கள் முதலாவது பேலியாளின் மனிதர்கள், 2வதாக அவர்கள் ஆகத்தியம் பேசுகிறவர்கள். முதலாவது அவர்கள் பேலியாளின் மனிதர்கள், 2வது ஆகத்தியம் பேசுகிறவர்கள். இங்க வசனம் சொல்லுகிறது பேலியாளின் மகன்கள் தான், மனுஷர்கள் தான் துன்மார்க்கர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப பேலியாளின் மனுஷர்கள் என்றால் யாராம்? உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் துஷ்ட மனுஷர்கள் என்று சொல்லுகிறது. அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது பாருங்க, துஷ்ட மனிதர், அதாவது ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு. அப்ப பேலியாளின் மக்கள் என்பவர்கள் யார், அல்லது மனிதர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் தான் துஷ்ட மனுஷர்கள். துஷ்ட மனுஷர்களை குறித்து நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மனம் எப்படும் கொள்ளை சிந்தனை உடையவர்களாய் காணப்படுவார்களாம். எப்படி ஒரு மனுஷன் துஷ்ட மனுஷன் என்பதை நாம் அறிந்து கொள்வது? இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா யாருமே நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் என்று யாராலையும் டிஃபைன் பண்ண முடியாது. ஏனென்றால் என்னுடைய பார்வையிலே அவர் நல்லவராய் காணப்படுகிற மனுஷன் மற்றவர்கள் பார்வையிலே துன்மார்க்கர்களாய் காணப்படுவார்கள், கெட்டவர்களாய் காணப்படும். அவர்கள் பார்வையிலே கெட்டவர்களாய் இருக்கிறவர்கள் நம்முடைய பார்வையிலே நல்லவர்களா அவர்கள் பார்வையில் நல்லவர்களாய் இருக்கிறவர்கள் நம்முடைய பார்வையிலே கெட்டவர்களாய் காணப்படுவார்கள். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். 2 மனிதர்கள் சண்டை போடுற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு படத்தை யோசிச்சுக்கோங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய காலரை பிடிச்சுக்கிட்டு சண்டைக்கு போறாப்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்க பார்த்த உடனே என்ன தோணும்? எதுக்கு இவர் தேவையில்லாம அவர்கிட்ட போய் சண்டை போடுறாரு? அப்ப அவருடைய பார்வையில இந்த காலரை பிடிச்சிருக்கிறாப்ல, அவர் அந்த மனிதர் தான் பார்வையில பார்க்க கெட்டவரை போல தோணும். அவர் தான் அந்த படத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு தோணும் அது கெட்டவர், அந்த மனுஷன் கெட்டவன் என்று தோணும். ஆனா அதனுடைய பேக் ஸ்டோரியை நம்ம கேட்டு பார்த்தோம்னா, இந்த யார் காலர் வைத்திருந்தாரோ அந்த மனுஷன் ஏதோ தீமையான காரியத்தை செஞ்சதுனால இவர் நியாயம் கேட்கும்படியா அவருடைய காலரை பிடிச்சிருப்பார். அப்ப அந்த பிளாக் ஸ்டோரியை நம்ம கேட்ட பிறகு என்னன்னு தெரியும்? காலர் பிடிச்ச ஒரு நல்லவர், அந்த காலர் பிடிக்கப்பட்ட அந்த மனுஷன் இருக்கிறான் அல்லவா, அவன் தான் தீமை செய்திருக்கார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப ஒருவருடைய பார்வையிலே நாம் யாரையும் நல்லவர்கள் கிட்டவர்கள் என்பதை நாம் நியாயம் தீர்க்க முடியாது. ஆனா வேதத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால் தேவனுடைய பார்வையிலே யார் துஷ்ட மனுஷர்கள், யார் நல்ல மனுஷர்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஞானத்துல பார்த்தால் அது சில நேரம் நல்லதா இருக்கும், சில நேரம் தீமை உள்ளவர்களா இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல வேதத்தின்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏனென்றால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, வேதம் தேவனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது, அது ஜீவனுள்ள வார்த்தை, 2வது அது தேவனுடைய வார்த்தை. அப்ப வேதத்தின் அளவுகோலை வைத்துதான் நம்ம ஒவ்வொரு மனுஷனையும் நியாயம் அதாவது கடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? துஷ்ட மனுஷர்கள் எப்படி இருப்பார்களாம்? நீதிமொழிகளின் புஸ்தகம்
24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்த்தால் வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். அதுக்கு முதல்ல இருக்கிற வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர்களுடைய இருக்கவும் விரும்பாதே, பொல்லாத மனிதர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே, அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசுமாம். யார் துஷ்ட மனிதர்கள், யார் பேலையாளின் மனிதர்கள், எப்படி அவர்களை அடையாளம் கண்டு கொள்வது? அவங்ககிட்ட போய் நீங்க கொஞ்ச நேரம் பேசி பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய நடக்கை நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்குமாம். யாருக்கு நம்ம இந்த காரியத்தை செய்யறது? யாரை நம்ம ஏமாத்தலாம்? இப்படி நம்மளுக்கு பண்ணிட்டாங்களே, அவர்களுக்கு நம்ம ஏதாவது தீமை செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவர்கள் எப்ப பார்த்தாலும் கொடுமையை யோசித்து கொண்டிருப்பார்களாம். எந்த இடத்திலையும் சமாதானத்தை கொண்டு விருப்பப்பட மாட்டார்கள். தங்களை உயர்த்தாத இடத்திலே அவர்களை அந்த இடத்தை அழிக்கணும் என்று முற்படுவார்கள். தங்களை அங்கீகரிக்காத இடத்தை அவர்கள் முற்றிலும் அழித்து விடணும் என்று நினைப்பார்கள். தான் எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கணும், மற்றவர்கள் எல்லாரும் கெட்டு போகணும் அல்லது எனக்கு கீழாக காணப்படணும் எண்ணமுடையவர்கள் தான் இந்த கொடுமையான மனிதர்கள். அவர்கள் இருதயம் எப்பொழுதும் கொடுமையை யோசித்துக் கொண்டிருக்குமா. அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். வேதத்திலே நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதே போலதான் இங்க துன்மார்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிச்சு அவர்கள் உதடுகள் எதை பேசுமாம்? தீமையான காரியத்தை பேசும். நீங்க இப்படிப்பட்டவங்கிட்ட போய் ஒருத்தவர்களை குறித்து நீங்க விசாரிக்கிறீங்கன்னா அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நீங்க ஒரு மனிதரை குறித்து விசாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே, உங்களுக்கு தெரிந்தவரை குறித்து நீங்க விசாரிக்க போறீங்க. அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் எப்படிப்பட்டவர், நான் அவரோட ஒரு பார்ட்னர்ஷிப்போ ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் அவரோட ஐக்கியம் கொள்ள போறேன், அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நீங்க போய் விசாரிக்கிற மனுஷன் துஷ்ட மனுஷனா இருந்தான்னா அவன் எப்படி யோசிப்பான் என்றால், முதலாவது உங்ககிட்ட அவங்க ரிப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி யோசிப்பார்கள் என்றால், எப்படியாவது இவனுக்கு கிடைக்கிற அந்த ஆதரவு, இவனுக்கு கிடைக்கிற சான்ஸை நம்ம தட்டி பறிக்கணும், அல்லது எனக்கு கிடைக்கலானாலும் பரவாயில்ல, அந்த மனிதனுக்கு கிடைக்க கூடாது எண்ணத்தை உடையவர்களாய் காணப்படுவார்கள். அதனால என்ன சொல்லுவார்கள், அவர்கள் வாயிலிருந்து அவர்களை குறித்து பொய்யான தீவினையான வார்த்தைகளை இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை குறித்து அவர்கள் செய்யாத காரியத்தையும் இவர்கள் செய்ததை போல சொல்லுவார்கள். தீமையான வார்த்தைகளை, தீமையான காரியத்தையே அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். நீங்க நிறைய பேரை இந்த உலகத்துல இப்பொழுது நாம் நிறைய பேரை பார்க்க முடியும். அநேக தேவ பிள்ளைகளுமே இப்படிதான் காணப்படுகிறார்கள். இப்படி காணப்படுகிறார்கள், கொடுமையானதை இருதயத்துல யோசித்து தீமையானதை உதடுகளின் வழியாய் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ ஒரு தேவ பிள்ளை எப்படி காணப்படணும்? இது ரெண்டுக்கும் தப்பித்தவர்களாய் நாம் காணப்படணும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து துன்மார்க்கனின் கைக்கு நம்மளை நீங்களாக்கி விடுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? கொடுமையான இருதயமுடையவர்களோடு நம்மளிடத்தில் இருக்கிற ஐக்கியத்தை தேவன் இன்றைக்கு துண்டித்து போடுகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கொடுமையான இருதயமுடையவர்கள், இது ரெண்டு விதத்துல பாதிக்கிறதா இருக்கும். ஒண்ணு, அவர்களால் நம்முடைய வாழ்க்கைக்கு பாதிப்பு வரும். இரண்டாவது, அவர்களோடு ஐக்கியம் கொள்றதுனால நம்முடைய வாழ்க்கையும் மாறி போனதாய் காணப்பட்டு இருக்கும். நம்ம கடந்த நாட்கள்ல எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட்டிருப்போம். கடந்த நாட்கள் எல்லாருக்கும் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டிருப்போம். சத்துருக்களுக்கு கூட நாம் இறங்குகிறவர்களாய் காணப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு, நான் நன்மை செய்தும் எனக்கு தீமைதான் வருகிறது என்று சொல்லி நாமும் நம்மளோட இருக்கிற கொடுமையான இருதயமுடையவர்கள் போல் நாமும் மாறி இருந்திருக்கலாம். அல்லது கொடுமையான இருதயமுடையவர்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து உங்களை எப்ப பார்த்தாலும் அழித்துக் கொண்டு உங்களுக்கு விரோதமாக தீமையான வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கலாம். இந்த ரெண்டுல எதுல நீங்க காணப்பட்டாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு அவர்களிலிருந்து உங்களை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர்களிடத்திலிருந்து உங்களை ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர்களிடத்திலிருந்து தேவன் உங்கள் கரங்களை பிடித்து இன்றைக்கு வெளியே வா என்று அழைக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த கொடுமையான இருதயமுடையவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே ஒரு மனிதனை குறித்து சொல்லி இருக்கிறது. அவன் ஒரு லேவியன். அவனுடைய வாழ்க்கையில இந்த பேதையாளின் பிள்ளைகள் வந்து அவனுடைய மறுமனையாட்டியை அவர்கள் கொன்று போட்டார்கள் நாம் பார்க்க முடியும். கிபியாவுக்கு அவர்கள் போகும் பொழுது அதே போல லோத்துவினுடைய வாழ்க்கையில இந்த பேதையாளின் பிள்ளைகளை நீங்க பார்க்க முடியும்.
இந்த பேலியாளின் பிள்ளைகள் என்ன செய்வார்களாம்? அவர்கள் பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, பேலியாளின் பிள்ளைகள் 2 பேர் வந்து அவர்களுக்கு விரோதமாய் சொல்லி அவனை தண்டனைக்குள்ளாக்கினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் பேலியாளின் பிள்ளைகளா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் அவைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த பேலியாளின் பிள்ளைகளுடைய துஷ்ட எண்ணங்கள் நமக்கு எப்போ வரும் தெரியுமா? நமக்கு பொறாமை வரும் பொழுது, நம்மளை காட்டிலும் அவர்கள் உயர்த்தப்படும் பொழுது, நம்மை காட்டிலும் ஒருவர்கள் நல்ல ஊழியம் செய்யும் பொழுது, நம்மளை காட்டிலும் ஒருவர் நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது இந்த எண்ணங்கள் மாம்சீகத்தின் கிரியினால் வரும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த துன்மார்க்கனுடைய கைக்கு தேவன் இன்றைக்கு உங்களை நீங்களாக்கி விடுகிறார். உங்க வாழ்க்கையில இந்த பேலியாளின் துஷ்ட மனுஷர்களுடைய எண்ணங்கள் இருக்கும் என்றால், கொடுமையானவர்களை உங்களை அறியாமலே நீங்கள் சிந்தித்திருந்தீர்கள் என்றால், யாரையாவது குறித்து நீங்கள் தீமையாய் பேசியிருந்தால், இன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னை நீர் இந்த கைக்கு நீங்களாக்கி விடும். அப்படி நாம் நீங்களாக்கப்பட்டால் மாத்திரமே நாம் தேவனுடைய மனுஷர்களாய் காணப்பட முடியும். 2வது, இந்த பேலியாளின் பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தார்கள் என்றால் அவர்கள் எப்பொழுது நமக்கு தீமை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு பேலியாளின் மகன் இருந்தான். யார் என்றால் அவன் தான் அப்சலோம். அவன் தாவீதுக்கு பிறந்தவன் தான். தாவீதினுடைய வித்து தான் அப்சலோமாய் வளர்ந்து வந்ததை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதே அப்சலோம் பேலியாளின் மகன் என்று அழைக்கப்படுகிறான், குணமுள்ளவனாய் மாறுகிறான். எப்படி என்றால் அவன் தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு விரோதமாய், வசனம் சொல்லுது, அதிகாலமே எழுந்து அந்த வாசலுடைய போய் நின்று அவர்களை நியாயம் விசாரிக்க வர்ற ஒவ்வொருவருக்கும் அவன் சொல்லுவானா, இவர் என்ன நியாயம் விசாரிக்க, நான் உங்களுக்கு உண்மையான நியாயத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி அவர்களை மனதை மாற்றுகிறவனாய் காணப்பட்டான். ஒவ்வொரு நாள் காலையில் எஞ்சி போயிடுவான், காலங்காத்தால போய் நின்று அப்படி பேசுவான் என்றுதான் வசனம் சொல்லுது. அவன் பிறந்தது தாவீதின் நிமித்தமாக தான் அவன் பிறக்கிறான். அவன் தாவீதின் வீட்டில தான் வளர்றான். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருக்கிறான். ஆனா அவனுடைய முடிவு எப்படி இருந்தது, அவனுடைய வளர்ப்பு, அவன் எப்படி வளர்ந்து வந்து நின்று இருந்திருந்தான், அவன் ஒரு பேலியாளின் பிள்ளையாய் காணப்படுகிறான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றது நல்லதுதான், வேதத்தை வாசிக்கிறது நல்லதுதான், ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனால் நம்முடைய நடக்கை, நம்முடைய குணங்கள், நம் மற்றவர்களை பேசுகிற பேச்சு, நம்ம மற்றவர்களை சொல்லுகிற வார்த்தைகள், நம் மற்றவர்களை குறித்து யோசிக்கிற யோசனைகள் துஷ்ட மனிதர்களை போல இருக்கக்கூடாது. இந்த உலகம் அப்படித்தான் யோசிக்கும். நாம் உலகத்தில் இருக்கிறபடினால் அது நம்மளை தொட்டுக்கொண்டே நம்மை சிராய்ச்சி கொண்டே இருக்கும். ஆனால் அவைகளிலிருந்து நாம் விடுபட்டவர்களாய் காணப்படும். இதை சாதாரண ஒரு சின்ன வார்த்தை சொன்னா புரணி பேசுகிறது கூட சொல்லலாம். இன்றைக்கு ஒருவரை குற்றம் சாட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒருவரை குறித்து புரணி பேசுகிறவர்களாய் இருக்கிறோம். இது அநேகமாய் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ளாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இவைகளிலிருந்து நம்மளை தப்புவிக்கிறார். அப்ப இன்றைக்கு தேவன் துன்மார்க்கனுடைய கைக்கு உங்களை தப்புவிக்கிறார், நீங்களாக்கி காக்கிறார் என்றால் முதலாவது என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை அறியாமலோ நம்மளை அறிந்தோ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா துஷ்ட மனுஷர்களுடைய கிரியைகளை தேவன் அழித்து போட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் முதலாவது நம்மளை மாற்றுகிறார். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அப்சலோமை போல பேலியாளின் பிள்ளைகள் நமக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி நமக்கு தீயான வார்த்தைகளை நம்மளை குறித்து பேசுகிறார்கள் அல்லவா, அவர்களை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்கி போடுகிறார். அவர்களை உங்க வாழ்க்கையில் இல்லாதபடி, அவர்கள் கையின் ஆளுகைகள் உங்க வாழ்க்கையில் இல்லாதபடி தேவன் அவர் கரங்களை தேவன் இன்றைக்கு முறித்து போடுகிறார். 2வதாக, துன்மார்க்கனின் கை என்பது எதை காட்டுகிறது? துன்மார்க்கர் என்றால் 1 பேலியாளின் பிள்ளைகள். 2வதாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்களாம்? ஆகத்தியம் பேசுவார்களாம். நீதிமொழிகள் 6:12 சொல்லுகிறது, ஆகத்தியம் பேசுவார்கள். ஆகத்தியம் பேசுவார்கள் என்றால் யார்? ஆகத்தியம் என்றால் என்ன அர்த்தமாம்? ஆபகுக் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், ஆபகுக் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? அவர்கள் ராஜாக்களை ஆகத்தியம் பண்ணுவார்கள், அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாய் இருப்பார்கள். ஆகத்தியம் என்றால் என்ன அர்த்தம்? அது பரியாசம் பண்ணப்படுகிறதை காட்டுகிறது. கேலி கிண்டல் செய்கிறார்கள் அல்லவா, நக்கல் நையாண்டி செய்கிறார்கள் அல்லவா, அதுதான் ஆகத்தியம் பண்ணுகிறதை காட்டுகிறது. இந்த ஆகத்தியம் பண்ணுகிறவர்கள் எப்படியெல்லாம் ஆகத்தியம் பண்ணுவார்களாம்?
வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாய் நீ கை கொட்டி உன் கால்களால் தட்டி வர்மம் வைத்து ஆகட்டியம் பண்ணினபடியினால். எப்படி ஆகட்டியம் பண்ணுகிறார்களாம்? 3 விதமான கிரியைகள் அவரிடத்தில் இருக்கு. ஆகட்டியம் என்பது 3 கிரியைகளை அடங்கினதா காணப்படுது. 1 கை கொட்டி, 2வது கால் தட்டி, 3வது வர்மம் வைத்து. கை கொட்டி, கால் தட்டி, வர்மம் வைத்து. இந்த 3 எதை காட்டுது? கை கொட்டி என்பது நம்ம போராட்டத்துல போகும் பொழுது, நம்ம துக்கப்படும் பொழுது அவர்கள் கை கொட்டி சிரிப்பார்களாம். நான் சொன்னேன் அல்லவா, நீ இப்படிதான் ஆவ என்று சொல்லி நான் சொன்னேன் அல்லவா, இன்னைக்கு இப்படியே நீ அப்படியே ஆயிட்ட பத்தியா, நீ கருத்தன ஆயிட்ட, ஒண்ணுமே இல்லை, நீ ஒன்னத்துக்கும் வாய்க்கல என்று சொல்லி அவர்கள் நம்மளுடைய உபத்திரவத்திலே அவர்கள் கை கொட்டி அவர்கள் நம்மளை பார்த்து சிரிக்கிறவர்களாய் காணப்படுவார். 2வது கால் கொட்டி அவர்கள் நம்மளை சிரிக்கிறவர்களாய், கால் கொட்டி நம்மளை நையாண்டி பண்ணுகிறவர்களாய் காணப்படுவார்கள். கை தட்டி கூட சந்தோஷத்தினால வரலாம், அல்லது பர்பஸ் இல்லாம திடீர்னு நம்மளை பார்க்கும்போது அவர்கள் திடீர்னு ஒரு வேகத்துல கூட அப்படி பண்ணிடலாம், சிரிச்சிடலாம், நம்மளை குறிச்சு நையாண்டி பண்ணி. ஆனா கால் கொட்டிங்கிறது அது எதை காட்டுதுன்னா, அவர்கள் உண்மைக்கே இந்த மனுஷனை நான் இன்னைக்கு கேவலப்படுத்தி ஆகணும், இந்த மனுஷனை நான் இன்னைக்கு நையாண்டி பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் அல்லவா, அதுதான் கால் கொட்டியை காட்டுகிறது. அப்ப வேதம் சொல்லுகிற துன்மார்க்கன் எப்படி இருப்பான்? நம்ம ஆகர்த்தியம் பண்ணுகிறவனாய் இருப்பான், அவன் கை கொட்டி சிரிக்கிறவனாயும் கால் கொட்டி சிரிக்கிறவன். எப்பொழுது? நாம் போராட்டத்துல போகும் பொழுது, நாம் விழுந்து கொண்டு இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு அடித்தளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கை கொட்டி சிரிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அல்லது நம்மளை பார்த்து எப்பொழுது பார்த்தாலும் நாம் செய்கிற செய்கைகளை குறித்து அவர்கள் ஏளனமாய் எண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். நீங்க இந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வேதத்தை தூக்கிட்டு போறவங்கள பார்க்க முடியும். அப்பெல்லாம் அதிகமாய் பைக்களோ வாகனங்களோ அதிகமாய் நம்ம பயன்படுத்தாத காலங்கள். அப்பொழுதெல்லாம் சபைக்கு போற விசுவாசிகள், சபைக்கு போற தெய்வ பிள்ளைகள் அநேகவர்கள் நடந்துதான் வருவாங்க, அல்லது பக்கத்துல சபை இருக்குன்னா நம்ம நடந்துதான் போவோம். அப்படி நடந்து போகிறப்ப கையில பைபிளை தூக்கிட்டு போனா அந்த கிராஸ் பண்ணி போறோம் அல்லவா, அந்த தெருக்களை கிராஸ் பண்ணி போகும்பொழுது அங்க சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, வாலிப பிள்ளைங்களா இருப்பாங்க, அல்லது வயது சென்றவர்களா இருப்பாங்க. இந்த 2 குரூப் தான் நக்கல் நையாண்டி பண்ணும். நடுத்தரத்தர் அல்லது புருஷர்களாய் மாறினவர்கள், ஸ்திரீகள் மாறினவங்க, அவங்க வேலையை அதிகமாய் பார்ப்பாங்க. அந்த வாலிபர்களும் வயதியர் தான் நையாண்டி பண்ணுகிறதா அதிகமாய் காணப்படுவார். அவங்க பைபிளை தூக்கிட்டு போனா இந்த அல்லேலியா கூட்டம் போகுதே என்று சொல்லுவார்கள். அன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு போனா இப்படியெல்லாம் அவர்கள் நையாண்டி பண்ணுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அதைத்தான் இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆகட்டியம் பண்ணுகிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தேவனுக்காய் நடந்து கொள்ளுகிற காரியத்தை குறித்து நம்மளை நையாண்டி பண்ணுகிறோம். நீ தேவன் தேவன் என்று ஓடினே, உனக்கு என்ன நடந்தது என்று சொல்லி கேலி பண்ணுகிறவர்கள். நீ கத்தர் ஜெபம் சோத்திரம் சொல்லிக்கிட்டே, உனக்கு என்ன நன்மை நடந்தது? நீ எதற்காக வாழுகிறாய்? நீ பேசாம நீ இதுக்கு பதிலா நீ செத்து போயிடலாம் என்று சொல்லி யோபுவின் மனைவி சொன்னது போல, உன் தேவனை தூசித்து மறித்து சாகு என்று சொன்னது போல அவர்கள் பேசுகிறவர்களாய் காணப்படுவார்கள். 3வது அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? வர்மம் வைத்து நான் திட்டமிட்டு, ஏதாவது ஒரு வஞ்சனையை திட்டமிட்டு அவர்கள் செய்வார்கள். அவங்க இதற்கு சின்ன உதாரணம் சொன்னா, ஒரு மனிதன் நடந்துட்டு போறா, அல்லது பிள்ளைகளுக்கு விளையாடும் போது பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளை 2 பிள்ளைகள் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒரு காரியம் தவற நடந்துருச்சு. உடனே அந்த பிள்ளை என்ன செய்யணும், அவனையும் நான் கீழே உள்ள வைக்கணும்னு சொல்லி திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த விளையாடும் பொழுது காலை உள்ள விடுவாங்க. ஏன்னா அங்க ஓடி வர்றவன் கீழே விழுகணும். அதை பார்த்து இந்த பிள்ளைகள் சிரிப்பாங்க. இதேதான் வர்மத்தை காட்டுகிறது. அது என் தேவன் சொல்லுகிறார், அவ வசனம் சொல்லுகிறது. அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? ஆகட்டியம் பண்ணுகிறவர்கள், அந்த வன்மம் செய்கிறவர்களாய் காணப்படுவார். திட்டமிட்டு உங்களை விலக்கல்லுகிறவர்களாய் இருப்பாங்க. திட்டமிட்டு ஆலோசனை பண்ணி உங்களை வில பண்ணுகிறவர்களாய் இருப்பாங்க. அவர்கள் ஆலோசனையை கேட்டு நீங்க நடக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்களாம்? அந்த ஆலோசனை உங்களை விலக்கல்லுகிற ஆலோசனையாய் காணப்படும். உங்களை தேவனுக்கு விரோதமாய் பண்ணுகிற ஆலோசனையாய் இருக்கும், அல்லது உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிற ஆலோசனையாய் இருக்கும், அல்லது அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வருகிற ஆலோசனையாய் காணப்படும்.
இப்படிப்பட்ட கிரியை நீங்க அப்படி ஆலோசனை பெற்று நீங்க விழுந்த உடனே அவர்கள் உங்களை தூக்கி விட மாட்டாங்க. அவர்கள் நையாண்டி பண்ணுகிறவர்களா இருப்பாங்க. இந்த ஆகத்தியம் பேசுகிறவர்கள் அல்லது நையாண்டி பண்ணுகிறவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் யாருன்னு பார்த்தா 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்க முடியும். அந்த ஸ்திரீ தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அவளுடைய பேர் என்னவாம்? அவளுடைய பேர் மீகாள். அவள் சவுலனுடைய குமாரத்தியாகிய மீகாள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த மீகாள் 16வது வசனம் சொல்லுது சவுலனுடைய குமாரத்தியாகிய மீகாள். மீகாள் யார் என்றால் தாவீதுனுடைய மனைவி. இவள் எப்படி நையாண்டி பண்ணினால், ஆகட்டியம் பண்ணினாள் என்றால், நீங்க 14வது வசனத்துல படிச்சு பார்க்கும்போது தாவீது என்ன செய்கிறான்? தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனமாடினான். அதை பார்த்த உடனே அவனுடைய சவுலனுடைய குமாரத்தியாகிய மீகாள், அதாவது தாவீதுனுடைய மனைவி, அவனை பார்த்த உடனே என்ன செய்கிறாள்? அவனை அற்பமாய் அவமதித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். வசனம் சொல்லுகிறது, தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். தன் புருஷனுக்கோ தன் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தன் இருதயத்துல வைக்காமல் அவனை ஏளனம் பண்ணினாள். அவளை கேவலமாய் எண்ணினாள். அவள் அவமதித்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்ததா இன்னொன்னு சொல்லுது பாருங்க, அவளை குறித்து என்ன சொல்லுகிறது? அவள் முதலாவது இருதயத்தில் அவமதமானமாய் எண்ணினா, 2வதாக அவள் வாயிலிருந்து ஆகட்டியம் பேசுகிறதை 20வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகட்டியம் பேசுகிறாள். எப்படி பேசுறா பாருங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது தாவீதின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரத்தை கலட்டி போடுகிறது போல ஜாடையாய் பேசுகிறார். அற்ப மனுஷன், ஒரு கேவலமான மனுஷன் தான் தன் வஸ்திரத்தை கலட்டி போடுகிறேன். இன்று தம்முடைய ஊழியக்காரர் பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உதிரி போட்டீரே. இஸ்ரவேல் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். எப்படி அவளை கேவலமாய் பேசுகிறாள் பாருங்க. அவள் வார்த்தை எல்லாமே ஆசீர்வாத வார்த்தை, கனம் பொருந்தின வார்த்தை மாதிரியே தெரியுது. மகிமைப்பட்டிருந்தார் எல்லாமே கனம் பொருந்தின வார்த்தை மாதிரிதான் தெரியுது. ஆனா அதை ஜாடையாய் நக்கலாய் அவர் நையாண்டி பண்ணுகிறாள். என்ன பேசுகிறார்? எல்லாருக்கும் முன்பாக உம்முடைய மகிமை இன்னைக்கு உயர்ந்திருந்ததோ, உம்முடைய வஸ்திரத்தை நீ கலட்டி போட்டு. ஆனா அங்க வசனம் சொல்லுது, அவன் வஸ்திரத்தை கழட்டி போட்டு நிர்வாணமா இருந்த மாதிரி வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? அவன் ஏபோத்தை, சணல் ஏபோத்தை தரித்திருந்தான், கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடினான். இவள் இந்த மீகாள் அவளுக்கு அங்க என்ன செய்கிறாள்? தாவீதை என்ன செய்கிறாள்? அவள் ஆகட்டியம் பேசுகிறாள். இன்றைக்கு தேவனுடைய ஜனமாய் இருக்கிற நாம் நன்றாய் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆகட்டியம் பேசுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. எந்த மனிதரை குறித்தும் நாம் நக்கலாய் பேசக்கூடாது. அவர்கள் நம்மளை விட மூத்தவர்களாய் இருக்கலாம், அல்லது நம்மளை விட சிறியவர்களாய் இருக்கலாம், அல்லது நம்மளை காட்டிலும் அனுபவம் நிறைந்தவர்களாய் இருக்கலாம், அல்லது நாம் அவர்களை காட்டிலும் அனுபவம் நிறைந்தவர்களாய் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் யாரை குறித்தும் நாம் ஆகட்டியம் பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. யாராவது விழுந்து விட்டால், நான் அன்னைக்கே சொன்னேனே நீ விழுந்துருவன்னு சொன்னேனே, அதே மாதிரி நீ விழுந்துட்டேன்னு சொல்லி அவர்களை கை கொட்டி சிரிக்க கூடாது. யாராவது கீழே விழுந்து விட்டாலோ அல்லது எதையாவது இழந்து விட்டால் அவர்களை கால் கொட்டி திட்டமிட்டு கால் கொட்டி நாம் சிரிக்க கூடாது. அவர்களுக்கு விரோதமாய் வஞ்சனமாய், அதாவது வன்மமாய் எதையும் நாம் செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. அப்படி காணப்பட்டோம் என்றால் நாமும் துன்மார்க்கருடைய ஜனங்களாய் காணப்படுகிறோம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆகட்டியம் பண்ணுகிற எல்லாரையும் தேவன் நிர்மூலமாக்கி போடுகிறார். நீங்காலை போல இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் உங்களை குறித்து நக்கல் நையாண்டி பண்ணிக்கொண்டு, எப்ப பார்த்தாலும் உங்களை மட்டம் தட்டுகிறவராய் காணப்படலாம். அல்லது உங்கள் மனைவி அப்படி காணப்படலாம், அல்லது உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லை என்று சொல்லி உங்களை மட்டம் தட்டுகிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை தேவன் அவர்கள் கைக்கு உங்களை இந்நாள் முதற்கொண்டு நீங்கள் ஆக்கி விடுகிறார். நீங்கள் அவர்கள் கைக்கு தப்புவிக்கப்படுகிறீர்கள். நீங்க அவர்கள் உங்க வாழ்க்கையிலே இனிமேல் உங்களை ஆகட்டியம் பண்ண போவது கிடையாது. இங்க கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க. மீகாலுக்கு என்ன செய்கிறார்? அவள் தாவீதை ஆகட்டியம் பண்ணினபடியினால் அங்க என்ன நடந்தது பாருங்க.
வசனம் சொல்லுகிறது. கடைசி வார்த்தை, 2 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இவள் தாவீதை ஆகட்டியம் பண்ணினாள். ஆனால் மீகாலோ ஸ்திரீகளுக்குள் அவள் ஆகட்டியம் பண்ணப்பட்டவளாய் மாறினாள். ஸ்திரீகளுக்குள் அவர் இழிவாய் பேசப்படுகிற ஜனமாய் அவள் மாறினாள். இதுதான் ஆகட்டியம் பண்ணுகிறவர்களுக்கு நடக்கும். நீங்க ஆகட்டியம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இது சம்பவிக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வேற யாரோ நம்மளை ஆகட்டியம் பண்ணுகிறவர்களாய் இருந்தால், இன்னைக்கு உங்களை யாராவது ஆகட்டியம் பண்ணுகிறவர்களாய் இருந்தால், கர்த்தர் இன்றைக்கு அவர்களை தேவன் இழிவாக்குகிறார். அவர்களை தேவன் ஆகட்டியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களை பார்த்து ஜனங்கள் கை கொட்டி சிரிப்பார்கள். அவர்களை பார்த்து ஜனங்கள் கால் கொட்டி சிரிப்பார்கள். அவர்களுக்கு விரோதமாய் மண் வர்மங்கள் வைக்கப்படும். ஆனா இதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. என்ன ரகசியம்? ஆகட்டியம் பண்ணும் பொழுது தாவீது என்ன சொல்றான் பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, 20வது வசனத்துல சொல்றாள், நீ உன்னுடைய மகிமை பெரிதாயிருச்சோ, இன்னைக்கு நீ அற்பமான மனுஷனை போல நடந்துகிட்டேன்னு சொல்றா. உடனே தாவீது என்ன சொல்றான் பாருங்க, நீ எப்படி இப்படி பேச போச்சு, நீ எப்படி இப்படிலாம் சொல்ல போச்சு, நான் ராஜா, நான் உன்னை இன்னைக்கே வெட்டி போடுறேன்னு சொல்லி அதிகாரத்தை பயன்படுத்தலாம். என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, 21வது வசனத்தை வாசிப்போமாக. அந்த வார்த்தை சொல்லுங்க, அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலின் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிட்டு இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமும் ஆனவனே. அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையை விளங்குவேன் என்றான். என்ன சொல்லுகிறான்? நீ என்ன பார்த்து எப்படி அற்பமான மனுஷன், நான் எல்லாத்துடைய காட்டிலும் மேலானவன், நான் சின்ன வயசுலயே கோலியாத்தை கொன்னுட்டேன், சின்ன வயசுலயே பெலிஸ்தியர்களை கொன்னுட்டேன், உன் தகப்ப கொன்னது 1000, நான் கொன்னது 10,000, அதெல்லாம் அவன் சொல்லல. அவன் கர்த்தரை உயர்த்துகிறான். உன் தகப்பன் வீட்டை காட்டிலும் கர்த்தரைக்கு முன்பாகத்தான் நான் ஆடல் பாடினேன். நீ சொல்றத காட்டிலும் நான் நீசன், நீ சொல்றத காட்டிலும் நான் அற்பமான மனுஷன். நீ கொஞ்சம் தப்ப என்னை அற்பம் என்று நினைக்கிற. நான் ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லை, நான் ஒன்னத்துக்கும் எதுக்கும் நான் லாய்க்கு இல்லை, நான் எல்லாரும் காட்டிலும் இழிவான மனிதன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். அவன் சொல்றான் பாருங்க, தன்னை தாழ்த்துகிறான். அதனால என்ன நடக்குது? கர்த்தர் அங்கு நியாயம் விசாரித்தார். இன்றைக்கு இந்த ரகசியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளுவோமாக. நம்முடைய இருதயமாகிய பலகையில எழுதி வைத்துக் கொள்ளுமாக. உங்களை யாராவது நக்கல் நையாண்டி பண்ணினால், உங்களை அவர்கள் உங்களுக்கு ஆகட்டியம் பண்ணுகிறவர்களாய் பேசுகிறவர்களாய் காணப்பட்டால், அவர்கள் இடத்துல நீங்க போய் சண்டை போடாதீங்க, அவர்கள் இடத்துல போய் யுத்தம் பண்ணாதீங்க, அவர்கள் இடத்துல போய் நான் யாரு தெரியுமா என்று என்னை காண்பியா நம்மை உயர்த்தாமல் இருப்போமாக. என்னுடைய அனுபவம் என்ன தெரியுமா, என்னுடைய காரியம் என்ன தெரியுமா, நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளவு வேதம் வாசிக்கிறேன் தெரியுமா, நான் ஜெபம் பண்ண கர்த்தர் தம்முடைய வல்லமை இறக்குவார் என்று சொல்லுகிறவர்களாயினும் காணப்படக்கூடாது. அதற்கு பதிலாய் நான் நீசன், நான் கர்த்தருக்கு முன்பாய் இருக்கிற நீசன் என்று ஒப்பு கொடுப்போமாக. நான் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்திருக்கிறது அது தேவ கிருபை. நான் இன்னைக்கு உன்னால நான் அற்பமா என்னப்படுகிறேனே அதுவே தேவ கிருபை. நீ நினைக்கிறத காட்டிலும் நான் இழிவானப்பான் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. தேவனுக்கு முன்பாய் உங்களை தாழ்த்தி, அந்த ஜனங்களுடைய வார்த்தைக்கு நீங்க எதிர் பேசாம உங்களை தாழ்த்தி பாருங்க. கர்த்தர் அவர்களை அடிப்பார். அந்த ஆகட்டியம் பண்ணுகிற மனுஷர்கள் அடிக்கப்பட்டு போவார்கள். இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? தாவீதை இழிவா பேசினது எங்க நடந்தது? ஒண்ணு அவளுடைய இருதயத்துல நடந்துச்சு. 2வது வசனம் சொல்லுது, தாவீது எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பி விட்டான். என்ன வசனம் இப்படி சொல்லுது? 19வது வசனம் சொல்லுது, திரளான கூட்ட ஸ்திரீகள் புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். அப்ப இங்க தாவீது எங்க அற்பமாய் பேசப்படுகிறான், எங்க ஆகட்டியம் பேசப்படுகிறான், எங்கு நக்கல் நையாண்டி பேசப்படுகிறான்? அவனுடைய வீட்டுக்குள்ளாக. மீகால் தன் இருதயத்துல யாருக்கு தெரியாமல் அவனை அற்பமா எண்ணினாள். 2வது வீட்டுக்குள்ளதான் அவனை இழிவாய் எண்ணினாள், இழிவாய் பேசினால், ஆகட்டியம் பண்ணினான். ஆனா மீகாலுக்கு வந்த தண்டனை எங்க இருந்தது பாருங்க, அவள் மரணம் வரைக்கும், மரித்து போகும் வரைக்கும். அப்பனா எத்தனை ஸ்திரீகள் அவர்களிடத்துல வந்து கேட்டிருப்பாங்க, ஏன் போ உனக்கு குழந்தை பிறக்கல,
நீதான ராஜாவினுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளை தானே அடுத்த ராஜாவா மாறணும். ஏன் உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல? அவள் எத்தனை மருத்துவர்கிட்ட போயிருந்திருப்பாள், எத்தனை ஜனங்கள் அவளை இழிவாய் பேசியிருப்பார்கள், அவர்கள் மந்திரிமார்கள் எத்தனை பேர் அவளை இழிவாய் பேசி இருந்திருப்பாங்க. அவளோடு இருந்த மறுமனையாட்டிகள், அவளோடு இருந்த ஸ்திரீகள், அவர்களோடு இருந்து அவளுக்கு உதவி செய்ய நினைத்தவர்கள் எல்லாருக்கும் முன்பாய் அவர் இழிவாக்கப்பட்டார். ஆனா தாவீது எங்க இழிவாக்கப்பட்டான்? வீட்டுக்குள்ள மறைவிடத்துல. ஆனால் கர்த்தரோ மீகாலை வெளியரங்கமாய் ஆகட்டம் பண்ணினாள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நமக்கு உங்களுக்கு விரோதமா யாராவது ஆகட்டியம் பண்ணுகிறார்களா, உங்களை குறித்து இழிவாய் பேசுகிறார்களா, இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க அவர்களுக்கு முன்பாய் தாழ்ந்து போங்க. ஒரு வார்த்தையும் மாறதாராய் பேசாதீங்க. அப்படி பேசினாலும் நான் கர்த்தருக்காய் ஆடினேன், கர்த்தருக்காய் செய்தேன், கர்த்தர் எனக்காய் என்னோடு இருக்கிறார், நான் எல்லார காட்டிலும் நீசன், ஆனா என்ன கர்த்தர் உயர்த்தினான்னு சொல்லி கர்த்தரை உயர்த்துங்க. அப்படி உயர்த்தி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆகட்டியம் பண்ணினவர்களை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்கி போடுவார். அவர்களை எல்லாருக்கும் முன்பாய் வெட்கப்பட்டு போக செய்வார். அவர்களை எல்லாருக்கும் முன்பாய் தேவன் இழிவான வாழ்க்கையை கொடுக்கிறவராய் மாறுகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, தேவனே சொல்லுகிறார், நீங்கள் விழும் பொழுது நான் ஆகட்டியம் பண்ணுவேன், நீங்கள் விழும் பொழுது நான் ஆகட்டியம் பண்ணுவேன். வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வசனத்தை நாம் வாசிப்போமாக. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1:27 சொல்லுது, நீங்கள் பயப்படுகிற காரியம் பூசல் போல் வரும் பொழுது, ஆபத்து சூறாவளியை போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும் பொழுது ஆகட்டியம் பண்ணுவேன். தேவனுக்கும் நல்லா தெரியும் எப்படி ஆகட்டியம் பண்ணணும்னு. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்கள் இன்றைக்கு ஆகட்டியம் பண்ணப்படுகிறார்கள். உங்களை இழிவாய் பேசினவர்கள் இந்நாள் முதற்கொண்டு இழிவாய் பேசப்பட போகிறார்கள். நீங்களோ அவர்களுக்கு முன்பாய் உயர்ந்தவர்களாய் காணப்பட போகிறீர்கள். தாவீதுக்கு மீகாலினால் குமாரன் வரல, ஆனால் இன்னொரு ஸ்திரீயினால் தேவன் குமாரனை கொடுத்து அதே தாவீதின் சந்ததியை தேவன் தலைக்க பண்ணினார். இன்றைக்கு நீங்க விழுந்து போயிருக்கலாம், உங்களை நக்கலாய் பேசி இருந்திருக்கலாம், உங்களை ஆகட்டியம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். உங்களை ஆகட்டியம் பண்ணினவர்களோ இனிமேல் ஆகட்டியம் பண்ணப்பட போகிறார்கள். அவர்கள் இழிவாய் தள்ளப்பட போகிறார்கள். நீங்களோ எல்லா ஜனங்களுக்கு முன்பாய் உயர்ந்திருக்க போகிறீர்கள். அவர்களையோ கர்த்தர் வெளியரங்கமாய் அடிக்க போகிறார். இது தேவனால் கொடுக்கப்படுகிற வார்த்தை. அப்ப வசனம் சொல்லுகிறது, அவர் துன்மார்க்கன் கைக்கு நம்மளை நீங்களாக்குகிறார். இன்றைக்கு தேவன் உங்களை துன்மார்க்கனின் கைக்கு நீங்களாக்குகிறார். முதலாவது பேழையாளின் பிள்ளைகளின் கைக்கு உங்களை தேவன் நீங்களாக்குகிறார். இரண்டாவது ஆகட்டியம் பேசுகிறவர்கள் கைக்கு நீங்களாக்குகிறார். ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போமாக. வாசித்து அடுத்த குறிப்புக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 10வது வசனம். இந்த வசனம் யாரெல்லாம் துன்மார்க்கன் கைக்கு நம்ம பிடிபட்டிருந்தோம் என்றால், நீங்க பேழையாளின் பிள்ளைகளினால் நீங்க ஏமாற்றப்பட்டிருந்தீங்கன்னா, பேழையாளின் பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில காணப்பட்டால், அல்லது உங்களை யாராவது நக்கல் நையாண்டி பண்ணி எப்போ பார்த்தாலும் இழிவா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இது. வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. சங்கீதம் 37:10 சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்போது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தேயானால் அவன் இல்லை. அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தேயானால் அவன் இல்லை. அவன் தன் அதிகாரத்தை வச்சுட்டு, தன்னுடைய உயர்வை வச்சுட்டு உங்களை ஏளனமா எண்ணி இருந்திருக்கலாம். அல்லது அவர்கள் உங்க வாழ்க்கையில துன்மார்க்கரை போல காணப்பட்டு, பேலியாளின் பிள்ளைகளை போல துஷ்ட மனுஷர்களோட போல காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், கொஞ்ச காலம் கிடையாது, கொஞ்ச நேரம் தான். இந்த கூட்டத்தின் முடிவிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நம்ம தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவன் நம்மளை உயர்த்த போகிறார். தேவனிடத்துல இருந்து நம்மளை கர்த்தர் துன்மார்க்கரின் கைக்கு நம்மளை நீங்களாக்க போகிறார். அதனால் என்ன நடக்க போகுது? நீங்கள் தேடி பார்த்தாலும் அவர்கள் அந்த ஸ்தானத்தில் இருக்க போவது கிடையாது. அவர்கள் ஸ்தானத்தை நீங்கள் உற்று விசாரித்தாலும் அவன் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உங்க வாழ்க்கையிலே அவர்கள் இல்லாமல் போக போகிறார்கள். அவர்கள் உங்கள் குடும்பத்தினராயே இருந்தாலும் இனிமேல் அவர்களிடத்தில் அந்த அடையாளத்தை நீங்க பார்க்க போறதே கிடையாது. அவர்கள் உங்களை நையாண்டி பண்ண போறதே கிடையாது. கர்த்தரோ உங்களை அவர்களுக்கு முன்பாய் உயர்த்த போகிறார். அவர்களோ வெட்கப்பட்டு போக போகிறார்கள். இந்த சங்கீதம் 37:10 சொன்னபடி நீங்கள் ஸ்தானத்தை உற்று விசாரித்தீரானால் அவன் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது.
அப்ப முதலாவது தேவன் நம்மளை கைக்கு நீங்களாக்குகிறார் என்றால் துன்மார்க்கனின் கைக்கு தேவன் நம்மளை நீங்களாக்குகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக யாருடைய கைக்கு தேவன் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறார்? வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம், முதலாவது துன்மார்க்கனுடைய கை என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக யாருடைய கைக்கு தேவன் நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறாராம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுது, நியாயக்கேட்டின் கைக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறார். நியாயக்கேட்டின் கை என்றால் என்ன அர்த்தம், அல்லது நியாயக்கேடு என்பது எதை காட்டுகிறது, அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிற யோபு 13:7 சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேட்டாய் பேசி அவருக்காய் வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ? இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் நியாயக்கேடு பேசுகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம், நியாயக்கேடு உடையவர்கள் எப்படி இருப்பார்களாம்? வஞ்சனை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள், வஞ்சகமாய் பேசுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இரண்டாவதாக நியாயக்கேடு என்பது எதை காட்டுகிறது, நியாயக்கேட்டின் கை என்பது எதை காட்டுகிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, 2 சாமுவேல் 7:10 சொல்லுகிறது, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்னை போல நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையிலும் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்கள் இனி சிறுமைப்படாமலும், நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி வசனம் சொல்லுகிறது, அவர்களை விரட்டினேன், அவர்களை விரட்டினேன். யாரை தேவன் விரட்டுகிறாராம்? இன்றைக்கு நியாயக்கேட்டின் மக்களை தேவன் விரட்டுகிறார். வசனம் சொல்லுது பாருங்க, நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல். அப்ப நியாயக்கேட்டின் மக்கள் அல்லது நியாயக்கேட்டின் கைகள் என்றால் என்ன அர்த்தம்? சிறுமைப்படுத்துகிற கை. முதலாவது நியாயக்கேட்டு என்றால் என்ன அர்த்தம்? அது வஞ்சகம் பேசுகிறதை காட்டுகிறது. வஞ்சகம் பேசுகிறது என்பது அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீதிமொழிகள் 25:14 சொல்லுகிறது, கொடுப்பவன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிறவன் வஞ்சகன் மழையில்லாமல் மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. வசனம் சொல்லுது, வஞ்சகம் பேசுகிறவர்கள் அல்லது வஞ்சகர்கள் என்றால் யாராம்? அவர்கள் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடாமல் இருப்பவர்கள், ஏமாற்றுக்காரர்கள், நம்ப வைத்து ஏமாற்றுகிறவர்கள். இரண்டாவதாக இந்த வஞ்சகர்கள் என்றால் யாராம்? வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 59வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இவர்களை குறித்து சொல்லுகிறது, அவர்கள் துரோகிகள் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிற கடைசி பகுதி இப்படியா சொல்லுது பாருங்க, அந்த வசனம் சங்கீதம் 59:5 சொல்லுகிறது, வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யும். அப்ப வஞ்சகர் என்றால் யார்? யார் நியாயக்கேட்டின் கைகள் அல்ல யார் நியாயக்கேட்டின் மனிதர்கள்? அவர்கள் முதலாவது ஏமாற்றுக்காரர்கள், இரண்டாவது அவர்கள் துரோகிகள். இந்த வஞ்சகம் என்றால் நம் தந்திரம் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. தந்திரத்துக்கும் வஞ்சகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா வசனமே சொல்லுது, 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் வஞ்சகருக்கு விடுதலையாக்கப்பட்டு தந்திரக்காரர்களுக்கு கையிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப வஞ்சகர் என்றால் வேறு, தந்திரக்காரர்கள் என்றால் வேறு. தந்திரக்காரர்கள் அவர்கள் பேசுறதை தந்திரமா பேசி, நீங்க ஒரு ஆலோசனையில போயிருப்பீங்க, அவர்கள் மேனிபுலேட் பண்ணி உங்களை வேறொரு காரியத்தை செய்ய வைப்பாங்க. ஆனா வஞ்சகம் பேசுகள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க. நம்பிக்கை கொடுத்து, நான் இதை உங்களுக்கு செய்யறேன், நான் உங்களோட இருக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார், நான் உங்களோட இருக்கிறதுனால நீங்க எல்லாமே செஞ்சிடலாம், அல்லது நீங்க என்ன நம்புங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லுவார்கள். ஆனா நேரம் வரும் பொழுது அப்படியே கைவிட்டு ஓடிவிடுவார்கள். நேரம் வரும் பொழுது அப்படியே கைவிட்டு அப்படியே அவர்கள் மாறுதாறு சொல்லி ஓடிவிடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஏமாற்றுக்காரர்கள். இரண்டாவது அவர்கள் துரோகம் செய்கிறவர்கள். அவர்கள் அப்படியே நம்மளை நம்பிக்கை கொடுத்து கொஞ்ச தூரம் போட்டு போயிட்டு அவர்கள் நமக்கு விரோதமாய் குழியை தோண்டி நமக்காய் துரோகம் செய்கிறவர்களாய் காணப்படுவார்.
நமக்கென்று பின்னாக குழியை தோண்டுகிறதா இருப்பாங்க. அவங்க வார்த்தையெல்லாம் நீங்க பாத்தீங்க, முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க உங்க முகத்துக்கு முன்னாடி பேசும்போது நல்ல வார்த்தையா பேசுவாங்க. அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் நீங்க பேசினா போதும், அவங்க சொல்றதா உண்மை, அவங்க சொல்றதா தேவ வாக்கு, அவங்க சொல்றதா தீர்க்க தரிசனம், அவர்கள் சொல்றதா எல்லா செழிப்பான வார்த்தை, அவங்கள நம்பி போனா போதும் நான் பரலோகத்துக்கே போயிடலாம் என்கிற அளவுக்கு நம்மள இடத்துல பேசுவாங்க. ஆனா பின்னாடி அவர்களை நம்பி போனா ஒண்ணு நாம் ஏமாற்றப்படுவோம், அல்லது நமக்கு பின்பாய் அவர்கள் குழி தோண்டி கொண்டே காணப்படுவார். இந்த கடைசி காலத்துல அநேகர் இப்படிதான் காணப்படுகிறார். ஏன் அநேக தேவ ஊழியர்களும் தேவ பிள்ளைகளுமே இப்படி காணப்படுகிறார்கள். எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 26வது வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. 23வது அதிகாரம் 26வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியின் இருதயத்திலே ஏதலாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஒன்னு அவர்கள் ஏமாற்றப்பட்டதை தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, இன்னொன்னு இருதயத்துல ஏமாற்றணும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு நான் அவங்க விரும்பின மாதிரி தீர்க்க தரிசனம் சொன்னா போதும் என்ற எண்ணத்துல அவர்கள் அப்படியே தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களா காணப்படும். இது இந்த காலத்துல மாத்திரமல்ல, எரேமியாவின் காலத்துல கூட இப்படி நடந்திருக்கு. அங்கேயும் தீர்க்கதரிசி இருந்தாங்க. ஒரு தீர்க்கதரிசி, 2 தீர்க்கதரிசில. மீகாய் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மிகாயா காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 420 பேர் இருக்கிறாங்க. மிகாயா உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனா 420 பேருக்கு தலைவன் வந்து மிகாயா தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவன் கன்னத்திலே அறிகிறான். ஆனா கடைசியில பார்த்தா மிகாயா சொன்னதான் நடந்தது. 420 பேர் சொன்னது பொய்யின் நாவாய் மாறினது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் இந்த இப்படிப்பட்ட காரியத்திலே மாட்டிக்கொள்ளுகிறோம். நன்றாய் தேவ சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமாக. தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில வஞ்சகமான தீர்க்க தரிசனம் வரக்கூடாது. அது என்னை எச்சரிப்பதா இருந்தாலும் பரவாயில்லை, என்னை கடிந்து கொள்ளுகிறதா இருந்தாலும் பரவாயில்லை, நான் இந்த வஞ்சகத்துல மாட்டிக்கொள்ள கூடாது என்று தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமாக. இங்க வசனம் சொல்லுகிறது, நியாய கேட்டின் கைக்கு நம்மளை தப்புவிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களை வஞ்சகமான பேச்சுக்கு தேவன் உங்களை தப்புவிக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் யாரால் ஏமாற்றப்பட்டீர்கள்? கடந்த நாட்கள் நீங்கள் ஏமாற்றப்பட்டு இன்றைக்கு உங்க சூழ்நிலை காற்றுக்கு பதறுகிற பதரை போல் காணப்படுகிறதா? சிங்கத்தின் குகையிலே மாட்டிக்கொண்டதை போல் நீங்கள் காணப்படுகிறீர்களா? துஷ்ட மிருகங்களின் கடவாய் பற்களுக்கு நடுவாய் மாட்டிக்கொண்டதை போல் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் உங்களை தூக்கி விடுகிறார். இன்றைக்கு தேவன் உங்களை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். உங்களுக்கு யார் துரோகம் செய்தார்கள், உங்களுக்கு நன்மையானதை முன்னாடி பேசிட்டு உங்களுக்கு விரோதமாய் உங்கள் காலின் அடியில யார் குழியை தண்டினாங்க, அவங்களை நம்பினதுனால நீங்க இன்னைக்கு ஏமாற்றப்பட்டு விட்டீர்களா? அவர்கள் உங்களுக்கு கொடுத்த நல்ல இன்பமான வார்த்தையினால நீங்கள் வஞ்சகத்தினால் நீங்க மாட்டிக்கொண்டீர்களா? கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறார். இந்த வஞ்சகம் பேசுகிறதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்திலே ஒரு மனிதர்கள் வஞ்சகமாய் பேசினதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 34:13 சொல்லுது, அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரனாகிய தீனால் சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடினால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக. என்ன நடக்குது? சீகேம் அவளுக்கு தீனாலை விரும்பினான். ஆனா அவன் செய்த தவறு என்னன்னா, தீனாலை வலுக்கட்டாயமாய் அவளை தீட்டுப்படுத்தினான். அவளை அடைய நினைத்து அவளை தீட்டுப்படுத்தினான். அப்ப இந்த சீகேம் வந்து சொல்றான், நானே திருமணம் செய்து கொள்ளுகிறோம், நாங்க செய்த தவறுதான், நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறான். ஆனா இந்த யாக்கோபின் குமாரர்கள் எப்படி பேசுறாங்க பாருங்க. அவர்கள் வஞ்சகமாய் பேசி மறுமொழி கொடுத்து வஞ்சகமாய் மறுமொழி கொடுத்தாங்க. எப்படி வஞ்சகமாய் மறுமொழி கொடுக்கிறாங்க? வசனம் சொல்லுது, 14 வசனத்தை படிச்சு 14 வசனம் சொல்லுது, நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள், நீங்க விருத்த சேதனம் இல்லாதவங்க, அதனால நீங்களும் விருத்த சேதனம் பண்ணுங்க என்று சொல்லுகிறாங்க. ஒண்ணு அவங்க எப்படி சொல்லியிருக்கணும்? விருத்த சேதனத்தை அவர்கள் முக்கியத்துவமாய் வைத்திருந்தா சொல்லிருக்கணும், எங்கள் கர்த்தர் எங்களை விருத்த சேதனம் பண்ண சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, நாங்க விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள் இடத்துல திருமணம் பண்ணக்கூடாது என்று சொல்லி கர்த்தரை முன் என்று உண்மையை அவர்கள் பேசியிருக்கணும். அவர்கள் ஆனால் அந்த விருத்த சேதனம் தேவனால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை அவர்களுக்கு ஏற்றபடி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் பின்னாடி நம்ம பார்க்கலாம்,
இரண்டாவது அவர்கள் எப்படி வஞ்சகம் பேசுறாங்க பாருங்க, நாங்கள் சம்மதித்து, நீங்க விருத்த சேதனம் பண்ணா போதும் நாங்க சம்மதிக்கிறோம். மூணாவது எப்படி சொல்றான் பாருங்க, நாங்கள் ஏக ஜனமாய் இருப்போம், உங்கள் குமாரத்திகளை நாங்கள் திருமணம் செய்தோம், எங்கள் குமாரத்திகளை நீங்கள் திருமணம் செய்தோம், நாங்கள் ஏக ஜனமாய் இருப்போம் என்று சொல்லி, நாங்க உங்களோட நல்ல உறவுல இருப்போம், நாமும் நீங்களும் ஒன்னா இருக்கலாம், நாமும் நீங்களும் நல்ல ஐக்கியத்தில் இருக்கலாம், தாய பிள்ளைய போல நம்ம பழகலாம் என்று சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்கிறாங்க. அப்படி கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க, இவர்கள் விருத்த சேதனம் பண்ணி, அந்த வசனம் சொல்லுது, அந்த மனுஷன் அவனை தீயினாலை விரும்பினபடினால் அது தாமதியாமல் உடனே விருத்த சேதனம் செய்யணும் என்று அவன் விருப்பப்படுகிறான். உடனே அவர்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள். அந்த நேரத்துல போய் என்ன செய்கிறார்கள், இந்த யாக்கோபின் குமாரர்கள் போய் என்ன செய்கிறார்கள், அவர்களை கொள்ளையாடினார்கள், அவர்களை கொன்று போட்டார்கள். இதுக்கு ஏன் இது வஞ்சகமான மறுமொழியா மாறுது என்றால், அவர்கள் தன்னுடைய சொந்த சகோதரிக்கு விரோதமாக எழும்பி இருந்தால் இவர்கள் அவர்களோடு யுத்தம் பண்ணி இருக்கணும். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்திருப்பார், கர்த்தர் கிரியை செய்திருப்பார். ஆனா அதற்கு பதிலா இவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே நல்ல விதமா பேசி அவர்களை ஏமாற்றி கொலை செய்கிறார். இதன் வந்த விளைவு என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, 30வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு சொல்ற, என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், என் சாட்சியை கெடுத்து போட்டுட்டீங்கப்பா, என்கிட்ட இருந்து நல்ல சாட்சியை நீங்க கெடுத்து போட்டீங்க. இரண்டாவது சொல்ற, என்னை கலங்க பண்ணினீர்கள். மூணாவது, என் குடும்பம் அழிய போகிறது, என்னுடைய சந்ததி இல்லாமல் மரித்து போக போகிறது. நான் என் சகோதரனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று இரட்டை பரிவாரத்தோடு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், 20 வருஷம் பாடுபட்டு வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க செய்த தவறினாலே என் முழு குடும்பம் அழிந்து போக போகிறது. இது எதனால் வந்தது? வஞ்சகம் பேசுகிறபடியினால். இந்த வஞ்சகக்காரர்கள் இப்படிதான் காணப்படுவார்கள். அவர்கள் நன்மையானதை பேசுறது போல இருக்கும், நல்ல சமாதானமா பேசுறது போல இருக்கும், ஆனா பின்னாடி நம்மளுக்கு குழியை தோண்டுகிறவர்களாயும் உங்களை எப்படியாவது மடங்கடிக்க வேண்டும் என்று ஆலோசனை பண்ணி செய்வாங்க. அவர்கள் இருதயத்துல என்ன இருக்குன்னா, நீங்க வளரக்கூடாது, நீங்க எந்த காரியத்திலும் தேரக்கூடாது, ஆனால் அவர்கள் பேசுற வார்த்தை பார்த்தோன்னா உங்களை ஊக்குவிக்கிறதை போல காணப்படும். அப்படிப்பட்ட வஞ்சகக்காரர்கள் இடத்திலிருந்து தேவன் உங்களை இன்றைக்கு விடுதலையாக்குகிறார். இங்க யார் வஞ்சகக்காரர்களாய் இருந்தார்கள்? யாக்கோபின் குமாரர்கள். யார் யாக்கோபின் குமாரர்கள்? தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட்ட சந்ததியாய் காணப்பட்டவர். இன்றைக்கு நீங்கள் தேவ பிள்ளைகளால் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா? அநேக விசுவாசிகளால் சபைக்கு வருகிறவர்களா உங்களோடு ஐக்கிய வைத்திருக்கிறா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு உங்களை ஏமாற்றி விட்டார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வஞ்சக நாவை தேவன் இன்றைக்கு அதமாக்குகிறார். அவர்கள் கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இதனால் என்ன நடக்கிறது? அவர்களை தேவன் எப்படி அவர்களிடத்தில் உங்களை விடுதலை ஆக்குகிறாராம். வசனம் சொல்லுகிறது, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. கடைசி பகுதி சொல்லுகிறது, நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். சிறுமைப்படாமல் இருக்கும் அவர்களை நாட்டினேன். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் இந்நாள் வரைக்கும் நீங்கள் நியாயக்கேட்டின் மகள்களால், நியாயக்கேட்டின் ஜனங்களினால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்திருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம். அதனால் நீங்கள் குழியிலே விழுந்து போனவர்களாய், உங்க சாட்சி இழந்தவங்களாய், அல்லது உங்க குடும்பமே அழிந்து போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், கலங்கி போய் காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இனிமேல் நீங்கள் ஏமாற போகிறது கிடையாது. இனிமேல் உங்களுக்கு விரோதமாய் எந்த துரோகியும் எழும்ப போறது கிடையாது. கர்த்தரே உங்களை நாட்ட போகிறார். நீங்கள் சிறுமைப்பட்டு போவதில்லை. உங்கள் சாட்சி, உங்கள் வாசனை இனிமேல் கெட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை நாட்டுகிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியா சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கையிலிருந்தும் நம்மளை தேவன் நீங்களாக்கி விடுகிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கைகள், அது துன்மார்க்கனின் கைகளாய் இருக்கலாம், நியாயக்கேட்டின் கைகளாய் இருக்கலாம், கொடுமையுள்ளவர்களை குறித்து நாம் தியானிக்கல. ஆனா சுருக்கமாய் சொல்லுகிறேன், கொடுமையுள்ளவர்கள் என்றால் அவர்கள் மனம் இறங்காதவர்கள். நீங்க விழுந்த பிறகு உங்களுக்கு மனம் இறங்காதவங்க, திரும்ப திரும்ப அடிச்சு உங்களிடத்தில் இருக்க கொஞ்சம் ஜீவியத்தையும் அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறவர்கள்.
கொடுமையானவர்கள், இரத்த பழி வாங்குகிறவர்கள், இரத்தத்தை விரும்புகிறவர்கள், இவர்கள் தான் கொடுமையானவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கைகளுக்கும் தேவன் இன்றைக்கு உங்களை நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறார். கொடுமை துன்மார்க்கனின் கைக்கு, பேலியாளின் பிள்ளைகளின் கைக்கும், அந்தவர் சொல்லுகிறார் ஆகட்டியம் பண்ணுகிறவர்கள் கைக்கு உங்களை தேவன் முதலாவது நீக்கி விடுதலை ஆக்குகிறார். இரண்டாவது நியாயக்கேட்டின் கைகள், அதாவது வஞ்சகம் பேசுகிறவர்களுக்கும் துரோகிகளுக்கும் தேவன் உங்களை விடுதலை ஆக்கி மீட்டுக் கொள்ளுகிறார். மூன்றாவதாய் கொடுமையானவர்களுக்கு தேவன் உங்களை நீங்களாக்கி விடுகிறார். எப்படி நீங்களாக்கி விடுகிறாராம்? அதைத்தான் இந்த ஏசாயா 41:13 சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் உங்கள் மீது துன்மார்க்கன் கையும் நியாயக்கேட்டின் கையும் கொடுமையுள்ளவர்கள் கையினால் நீங்கள் அகப்பட்டிருந்திருக்கலாம், அவர்களால் சிறுமைப்பட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இன்றைக்கு உங்களுடைய கையை பிடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கையை எதனால் பிடிக்க முடியும்? கையினாலதான் பிடிக்க முடியும். அப்ப கர்த்தர் தம்முடைய கையை உங்க வாழ்க்கையில வைக்கிறார். கர்த்தர் தம்முடைய கையை நீட்டி உங்களை பிடிக்கிறார். அவர் தம்முடைய கரங்களிலே உங்களை கொண்டு வருகிறார். நீங்கள் அவருடைய கையிலே கொண்டு வரப்படுகிறீர்கள். அவர் உங்களுடைய வலது கையை பிடிக்கிறார். அன்றைக்கு லோத்துவின் கரத்தை பிடித்து சோதோம் குமாராவின் இடத்திலிருந்து தப்பிக்க வைத்தார் அல்லவா? அதே போல் தேவன் இன்றைக்கு உங்க கையை பிடிச்சு தப்பிக்க வைக்கிறார். நீங்களாக்கப்படுவீர்கள். நீங்கள் துன்மார்க்கரின் கைக்கு நீங்களாக்கப்படுவீர்கள். நீங்கள் நியாயக்கேடின் கைக்கு நீங்களாக்கப்படுவீர்கள். கொடுமையானவர்களின் கைக்கு நீங்களாக்கப்படுவீர்கள். இரண்டாவதாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களாக்கப்பட்டு நீங்கள் கையை பிடிச்சு உங்களை அழைச்சிட்டு வர்றது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நின்று. லோத்துவை கையை பிடித்து வெளியில கொண்டு வந்தாங்க, ஆனா தூதர்கள் அவர்களோடு போல. அதனால என்ன நடந்தது? மோவாப் என்கிற பேலியாளின் சந்ததி ஒன்று தோணுச்சு. சொந்த மகள்களே அவனோடு உபச்சாரம் பண்ணுகிற நிலைமைக்கு மாறினீ. காரணம் என்ன? தூதர்கள் வரல. ஆனா கர்த்தர் இங்க சொல்லுகிறார், நீங்கள் லோத்துவை போல அல்ல, லோத்துவை காட்டிலும் மேலானவர்கள். நீங்கள் உங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நமக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அவர் நம்ம கையை பிடிச்சு வெளியில கொண்டு வர்றது மாற்றமல்ல. அங்க வசனம் சொல்லுது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்னைக்கு உங்களை யார் ஏளனம் பண்ணுகிறார்கள், அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களுக்காய் துணை நிற்கிறார். உங்களுடைய சப்போர்ட்டர் தேவன் தான், உங்களுடைய ஹெல்பர் தேவன் தான். அவர் உங்களுக்காய் கூட நிற்கிறார். அவர் உங்களை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். எந்த கர்ஜிக்கிற சிங்கம் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் அவைகளை பீறி போடுகிறவராய் காணப்படுகிறார். எந்த கரடிகள் வந்தாலும் அவைகளை தாடைகளை பீறி போடுகிறவராய் காணப்படுகிறார். எந்த வல்லட்டிக்கும் உங்களை விடுதலை ஆக்குகிறார். எந்த ஏமாற்றமும் உங்களை ஏமாற்ற போகிறது கிடையாது. நீங்கள் இனிமேல் குழியிலே விழப்போகிறது கிடையாது. கர்த்தரோ உங்களை நாட்டுகிறார். நீங்கள் பேலியாளின் பிள்ளைகளினால் கஷ்டப்பட போறது கிடையாது. ஆகட்டியம் பண்ணுகளால் இனிமேல் நீங்கள் இழிவாய் பேசப்பட போறது கிடையாது. கர்த்தரோ உங்களை உயர்த்துகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். மனிதர்கள் சொல்லி இருந்திருக்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன்ப்பா, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களை விட்டு போயிருந்திருக்கலாம், உங்களை ஏமாற்றி இருந்திருக்கலாம், அல்லது ஏதோ உண்மையான காரணத்துக்காக உங்களை விட்டு போயிருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. நான் உன் கரத்தை இன்னைக்கு பிடிக்கிறேன். நான் இன்னைக்கு உனக்கு துணையாய் நிற்கிறேன். நீ என் ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போவதில்லை, நீ நாட்டப்படுவாய். அப்ப இப்பொழுது நம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் கரத்தை பிடிங்க என்று ஒப்பு கொடுங்க. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் தேவன் எங்களை நீங்களாக்கி விடுகிறேன் என்று சொல்லி துன்மார்க்கனின் கைக்கும், ஆண்டவரே அப்பா ஆகட்டியம் பேசுகிறவர்களுக்கும், ஆண்டவரே எங்களை நீர் விடுதலையாக்குகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். நியாயக்கேட்டின் கைக்கு எங்களை விடுதலையாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் யாரிடத்திலும் நியாயக்கேடு பேசக்கூடாது. நாங்கள் யாருக்கும் பேலியாளின் பிள்ளைகளை போல காணப்படக்கூடாது. நாங்கள் இனிமே யாரையும் ஆண்டவரே ஆகட்டியம் பண்ண மாட்டோம் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே நம்முடைய பிள்ளைகளை நீ நடத்துவீராக. குறிப்பாய் ஆண்டவரே, இவர்களை யாராவது கேலி கிண்டல் செய்தார், ஆகட்டியம் பண்ணினார், இவர்கள் பொறுமையாய் போகத்தக்கதா தாவீதை போல இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆண்டவரே, இவர்களுக்காய் நீர் நியாயம் விசாரிப்பீராக. வசனத்தில் நீர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தீர் அல்லவா? இனி கொஞ்ச நேரம் தான் துன்மார்க்க
ஒளிந்து போக போகிறார். நீ அவன் ஸ்தானத்தை தேடி பார்த்தால் அவன் இருக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர்களவா? அதே போல நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா துன்மார்கள் ஒளிந்து போவார்களாக, அவர்கள் இல்லாமல் போவார்களாக. இவர்கள் தேடினாலும் கண்டுபிடிக்காதபடிக்கு அவர்களை துரத்தி விடுவீராக. எல்லாவற்றிற்கும் மேலா நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நியாயக்கேடு அல்லது நியாயக்கேடு பண்ணுகிறவர்கள் இனிமேல் உங்களை சிறுமைப்படுத்த போவதில்லை, நான் உங்களை நாட்டினேன் என்று சொன்னீர் அல்லவா? அதே உங்களுடைய பிள்ளைகளை நீர் நாட்டுவீராக. எந்த இடத்துல இவர்கள் கேவலமா எண்ணப்பட்டார்களோ, எந்த இடத்துல இவர்கள் வஞ்சகம் பேசி ஏமாத்தினாங்களோ, அதே இடத்துல நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க. நம்முடைய சத்துருக்களை ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் சத்துருக்களை வைக்கப்பட்டு போக செய்வீராக. அப்படின்னு செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தைகள் அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுவீராக. அதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.